நாளில் ஆண்டருடைய வார்த்தை நமக்கு மார்ச் மாதத்தினுடைய வாக்கு தத்தம் சகரியா 4வது அதிகாரம் 6வது வசனம். The book of Zechariah chapter 4 verse 6. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். So he said to me, this is the word of the Lord to Zerubbabel, not by might nor by power, but by my spirit, says the Lord Almighty. இந்த மார்ச் மாதத்திற்கு கர்த்தர் நம்முடைய ஊழியத்துக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம், என் ஆவியினாலே ஆகும். என் ஆவியினாலே ஆகும். கரங்களை சொல்லுங்க, என் ஆவியினாலே ஆகும். கர்த்தருடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். 2 பேரும் நல்ல சத்தமா சொல்லுங்க பாப்போம். கர்த்தருடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். கர்த்தருடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். இன்றைக்கும் நம்முடைய தடைகள், we are seeing certain challenges in our life. நம்முடைய தடைகளை, turning the challenges into stepping stones. என்ன காரியங்கள் நம்மளுக்கு தடைகளா இருக்குதோ அந்த தடை கற்களையே ஆவியானவர் நம்மளுக்கு படிக்கற்களாய் மாற்றி கொடுப்பார். ஹல்லேலூயா. சில பேர் தடையா வருவாங்க, சில காரியங்கள் தடையா வரும். அந்த தடைகளை எல்லாம் ஆண்டவர் நமக்கு படிக்கற்களாய் மாற்றி கொடுப்பார். இந்த 3வது மாதத்தில் எங்க தடை இருக்குது, இவ்வளவு நாட்கள் நான் முன்னேற முடியாதபடி, நான் அடுத்த நிலைகளுக்கு போக முடியாதபடி, சில காரியங்களை செய்ய முடியாதபடி ஏதோ ஒரு தடை, அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பர்வதம். அந்த பர்வதம் விலகணும், அது மாறணும். நான் என்ன செய்யணும்? முதலாவது காரணம், ரிசீவ் த வேர்ட். தேவ சமூகத்தில் முதலாவது நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளணும். இப்போ பாருங்க, சகரியா 4:6 ஆண்டுடைய வார்த்தை கடந்து வந்தது, பலத்தினால் அல்ல பராக்கிரமத்தினால் அல்ல என்னுடைய ஆவியினால் ஆகும் என்று சொல்லி 7வது வசனத்தில் ஆண்டு சொல்லுகிறார், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். இது ஆண்டருடைய வார்த்தை. சகரியா தீர்க்கதரிசியின் மூலமாய் ஆண்டு கொடுக்கிற வார்த்தை. ஆண்டு அந்த மவுண்டனை பார்த்து, தடையை பார்த்து சொல்லுகிறார், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்னாடி சமபூமியா. அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளுகிறாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பகுதி என்னன்னா, கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும்படியாய் தேவன் ஜனங்களை அனுப்புகிறார். தேவ திட்டம் அந்த இடத்துல நடக்கணும். பிசாசு என்ன செய்கிறான்? ஜனங்களை கொண்டு அந்த திட்டம் நடக்க முடியாதபடி தடுக்கிறான். பாருங்க, நம்ம நிறைய காரியங்களை ஜபத்தோடு தான் ஆரம்பிக்கிறோம், கர்த்தருடைய நடத்துதலோடு ஆரம்பிக்கிறோம். ஏன் தடை வருதுன்னா, அந்த தடையை உடைக்கிற வல்லமையை என் ஆண்டு வெளிப்படுத்துகிற நாள் இந்த நாள். ஹல்லேலூயா. தடை வரும். தேவ பிள்ளைகளுக்கு தடையை கண்டு நம்ம கலங்கிடக்கூடாது. அந்த தடையை உடைத்து போடுகிறான் நம்மளோடு கூட இருக்கிறார். What are the challenges I'm facing in my life? I want to change. I want to turn the challenges into a stepping stones. So what I need to do, I need to receive the word. தேவனுடைய வார்த்தையை முதலாவது நல்லா பெற்றுக்கொள்ளும். நல்லா யோசிச்சு பாருங்க, எனக்கு ஒரு தடை இருக்கிறது. You are seeing something big as a mountain in your life. How I'm going to overcome it? Receive the word. ஆண்டுடைய வார்த்தையை நான் பெற்றுக்கொள்ளணும். அந்த வார்த்தையை அந்த மவுண்டனை எடுக்கும்படியா நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். I have to implement that word. Holy Spirit will take care of the rest. நான் செய்ய வேண்டிய காரியத்தை முதலாவது தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளணும். அந்த வார்த்தை என் வாழ்க்கையை தொடும்படியாய். பாருங்க, நம்மளுக்கு உடம்பு சரியில்லை, டாக்டர் கிட்ட போகிறோம், மெடிசன் வாங்குகிறோம். மெடிசன் அங்கேயே வச்சுக்கிறீங்க, பார்த்துட்டே இருக்கிறீங்க, மெடிசனை பார்த்துட்டே இருக்கிறீங்க. அந்த ரியாக்ஷன் உள்ளே நடக்காமல் இருந்தால் காரியங்கள் உள்ளே மாறுமா? மாறாது. அதே போல தான் நம்ம வாழ்க்கையிலையும் வசனத்தில் இருக்கிற அந்த ஜீவன், வசனத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் நமக்குள்ளே போகணும், நம்ம வாழ்க்கைக்குள்ளே போகணும். ரிசீவ் த வேர்ட், இம்ப்ளிமெண்ட் த வேர்ட். இன்னைக்கு நீங்கள் என்ன தடையாக பார்க்குறீங்க? அன்னைக்கு அந்த ஜனங்கள் ஆலயத்தை கட்ட முடியல, தடையாக பார்த்தாங்க. அந்த அஸ்திவாரம் போட்டு, தேவனுடைய ஆலயத்துக்கு அஸ்திவாரம் போட்டு 15-16 ஆண்டுகளாகுது தடை. எப்பொழுது சகரியா தீர்க்கதரிசியின் மூலமா இந்த வார்த்தை கடந்து வந்ததோ, பலத்தினால் அல்ல பராக்கிரமத்தினால் அல்ல என்னுடைய ஆவியினால் ஆகும் என்று வார்த்தை கடந்து வந்ததோ, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் நீ சமபூமி ஆவா என்று வார்த்தை கடந்து வந்ததோ, அந்த வார்த்தையை ஜனங்க பிடிச்சிட்டாங்க. ஆண்டவர் எங்களுக்கு வார்த்தை கொடுத்துட்டாரு, இந்த பர்வதம் எங்களுக்கு முன்பாக சமபூமி ஆகும். இன்னைக்கு அருமையான திருச்சபையை நம்ம என்ன செய்யணும்னா, என்னோட பேசுகிற வார்த்தை, எனக்கு இருக்கிற இந்த மவுண்டனை மூவ் பண்ணுற வார்த்தை என்ன, எனக்கு இருக்கிற இந்த பர்வதத்தை மூவ் பண்ணுற வார்த்தை என்ன. ஆண்டவர் நம்முடைய ஆலயத்தில் விசேஷமாக நம்முடைய உபவாச ஜெபங்களில், ஞாயிற்றுக்கிழமை ஜெபங்கள் எத்தனையோ வார்த்தையை கொடுத்து கொண்டு இருக்கிறார்.
பாருங்கள், நம்ம உபவாச ஜெபம் ஆரம்பிப்புமாக நம்முடைய மாற்றத்தின் நேர கூட நம்ம ஜெபித்தோம். நீதிமொழிகள் 10:24 நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆமென். சங்கீதம் 97:11 நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்திற்காக மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்கிறது. I have got my blessings already ordained on my way. Then why I am crying? Why I am waiting for it? சங்கீதம் 85:9 நம்ம உபவாச ஜெபத்திலே அதை தியானிக்கிறோம். நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாக இருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவர்களுக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாக இருக்கிறது. தொடர்ந்து நம்ம சகரியா 9:16 நம்ம ஸ்கிரிப்சுரல் ப்ரேயர் வேர்ஸில் கூட கொடுத்துருந்தோம். அவர்கள் அவருடைய தேசத்தில் ஏற்றப்பட்ட கொடிகளின் கிரீடத்தில் பதிந்திருப்பார்கள். ஆண்டு நம்மளோட பேசிக்கொண்டே இருக்காருங்க. சகரியா 4:6 சகரியா 4:7 ஜனங்களை உற்சாகப்படுத்தும்படியாய் பேசும் ஆவியார் நம்மளோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். God is giving the word. நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்குற பொழுது ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு வகையில் அந்த வசனம் நம்மளோட பேசும். இன்னைக்கு இந்த மவுண்டன் மூவ் ஆகலை. திடீர்னு ஒரு நாள் ஃபீவர் இருக்குது, 2 நாள் ஃபீவர் இருக்குது, 3ஆவது நாள் ஃபீவர் இருக்குது. உடனே என்ன செய்கிறோம்? நம்ம யோசிக்கிறபடி பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா, என்ன காரியம் இருக்கும்? We are trying to identify the root cause and we are trying to treat. சரியாகணும், நல்லா ஆகணும். அப்போ என் வாழ்க்கை நல்லா ஆகணும், இந்த பர்வதம் விலகணும். இந்த 3ஆவது மாதம் பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என்னுடைய ஆவியினால் ஆகும் என்று ஆண்டு வாக்கு கொடுத்திருக்கிற மாதத்தில் என்ன பர்வதமாக இருந்தாலும் அது விலகி போகுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. அது என்ன பர்வதம், என்ன தடையாக இருந்தாலும் அது விலகி போகும். இன்னைக்கு அந்த காரியங்களை தான் எப்படி ஆண்டருடைய வார்த்தையை, ஆண்டருடைய காரியத்தை செய்யும்படியா அந்த ஜனங்களை ஆண்டர் நடத்தினார். எப்படி அந்த காரியத்தை ஆலயத்தை கட்டுகிற பணியில் செய்தார். இன்னைக்கு அதே காரியம் என் வாழ்க்கையில் எப்படி நடக்கும் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். சகரியா புஸ்தகத்தில் முதல் 4 அதிகாரத்தில் ஆண்டவர் அந்த சகரியா தீர்க்கதரிசிக்கு பல தரிசனங்களை கொடுத்து அவரோடு பேசுகிறார். அந்த 4ஆவது அதிகாரம் 4th chapter அதில் ஆண்டுடைய வார்த்தை சகரியா தீர்க்கதரிசி கடந்து வருகிறது. அதில் தான் அவர் சொல்லுகிறாரு, செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தையை இதை செருபாபேலுக்கு சொல்லுப்பா. செருபாபேலை தான் இந்த ஆலயத்தை கட்டுகிற தலைவனாக வைத்திருக்கிறேன், இந்த காரியத்திற்கு தலைவனாக வைத்திருக்கிறேன். அதே போல் இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு தலைவனை வைத்திருக்கார், குடும்ப தலைவியை வைத்திருக்கார். எதற்காக? கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு அந்த வார்த்தையின்படி என் குடும்பத்தை நான் கட்டிடுவேன், அந்த வார்த்தையின்படி என் பிள்ளைகளுடைய காரியத்தில் பெரிய காரியம் நடந்துடும். எந்த வார்த்தை சொன்ன பாருங்க, நீதிமொழிகள் 10:24 சங்கீதம் 97:11 இல்லை, அந்த நம்முடைய வசனங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு நம்ம ஆடியோ கேஸ்டில் இதில் கொடுக்குறோம், PDF ஃபைலில் கொடுக்குறோம், அந்த ஜெபங்களை கொடுக்குறோம். கேளுங்க, எந்த வார்த்தை உங்களோடு பேசோ அந்த வார்த்தையை பிடிச்சுக்கணும். இந்த உபவாச நாட்களில் ஜெயம் எடுத்துடணுங்க, அந்த வசனத்தை பிடிச்சுக்கொள்ளுங்க. 3 காரியம் தான். ரிசீவ் த வேர்ட். How I am going to turn my challenge into stepping stone, receiving the word, implementing the word. Holy Spirit will take care of the rest. நான் ஆண்டோடைய வார்த்தையை நான் பெற்றுக்கொள்ளணும், அந்த வார்த்தையை நான் அபியாசப்படுத்தணும். எப்படின்னா அந்த வசனத்தை சொல்லி சங்கீதம் 97:11 நீதிமானுக்காக வெளிச்சம் செம்மையான இதயத்துக்காக மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்கிறது, எனக்காக மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்கிறது, எனக்காக ஆசீர்வாதம் விளைக்கப்பட்டிருக்கிறது, என் பிள்ளைகளுக்கு உண்டான நன்மை விதைக்கப்பட்டிருக்கிறது, அதை நான் பெற்றுக்கொள்ள போறேன். அந்த எந்த வசனம் ஆவியானவர் உங்களோடு இடைபடுகிறாரோ அதை கொண்டு நீங்க சொல்லணும். இன்னைக்கு சபைக்காக ஆண்டு கொடுத்த வசனம் பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என்னுடைய ஆவியினால, கர்த்தருடைய ஆவியினாலாகோ அப்பா எனக்காக எல்லாவற்றையும் செய்வார். அந்த வசனத்தை செருபாபேலை கடந்து வருகிறது. செருபாபேலை கொண்டு ஆண்டவர் அந்த ஆலயத்தை கட்டும்படி அந்த ஜனங்களை அனுப்புகிறார். எங்கெல்லாம் தேவ திட்டம் வருகிறதோ அங்கெல்லாம் தடைகள் வரும், எதிர்ப்புகள் வரும். உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியத்தில் ரொம்ப எதிர்ப்பு வருதுன்னு வச்சுக்கங்களேன், நீங்கள் நல்லா முடிவு பண்ணிக்கங்க, கர்த்தருடைய திட்டம் அதில் பெரிதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எப்போ தடைகளும் போராட்டங்களும் நம்மளை நெருக்குகிறதோ அப்போ நம்ம அழைப்பு உறுதிப்படுகிறது, நம்முடைய பிளஸ்ஸிங் உறுதிப்படுகிறது. அப்போ எப்போ அந்த காரியத்தை நம்ம சாதிக்க முடியும், அதில் என் விசுவாசத்தில் எப்படி நான் பலப்பட முடியும். ஒரு சின்ன போராட்டத்தை, ஒரு சின்ன பருவத்தை கண்டு கலங்கி போயிடாதீங்க, நம்ம விசுவாசத்தில் பலப்படாத உதவும். அந்த ஜனங்க கலங்கி போனாங்க. ஐயோ நான் என்ன பண்ணுறது, எப்படி இந்த ஆலயத்தை கட்டுறது, பயந்து போனாங்க. ஆனால் ஆண்டவர் அவங்கள பலப்படுத்தினார். சகரியா 4வது அதிகாரம் 6வது வசனத்தில் இருக்கிற என்னுடைய ஆவியினால் ஆகும்னு இருக்கு பாருங்க. இன்னைக்கு அந்த ஒரு புஸ்தகத்தில் அந்த ஒரு வசனத்தை வைத்து முழு காரியத்தை பார்க்க முடியாது. எஸ்ரா புஸ்தகமும் ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகமும் சகரியா, இந்த 3 புஸ்தகங்களையும் ஆண்டவர் அந்த காரியங்களை வைத்திருக்கார்.
அப்போ எதற்காக என் ஆவியினால் ஆகுன்னு சொன்னார்? பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். அதுக்கப்புறம் என்ன நடந்தது? அந்த பர்வதம் என்ன? அதை எஸ்ரா புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். அந்த குறிப்புகளை மட்டும் உங்களுக்கு சொல்லி அதை காண்பித்து கொடுக்கிறேன். ஏன்னா ஆண்டவர் ஆரம்பிக்கிற அவருடைய ஆலயத்தின் காரியத்தையே பிசாசு தடுக்க பார்க்குறான். அப்போ நம்ம குடும்பத்தில் கர்த்தர் கட்ட நினைக்கிறத, நம்ம வாழ்க்கையில் கட்ட நினைக்கிறத எப்படி ஒரு தடைகள் வரும் பாருங்க. இன்றைக்கும் சில இடங்கள் நம்ம செய்யணும். அதாவது நேபுகாத் நாட்களுக்கு அப்புறம் பல ஆண்டுகள் கழித்து கோரேஸ் என்கிற ராஜா வருகிறார். பெர்சியாவினுடைய ராஜ்யம் வருகிறது, கோரேஸ் ராஜா. அந்த ராஜாவை ஆண்டவர் எழுப்பி அவர் மூலமாக பேசி ஜனங்கள் அனுப்புகிறார். நீங்கள் போய் யூதா தேசத்தில் போய் உங்கள் ஆலயத்தை கட்டுங்க, கர்த்தரனை ஆசீர்வதித்திருக்கிறார், கர்த்தர் ஏவுகிறார், நீங்கள் போங்கன்னு சொல்கிறாரு. ஆலயத்தை கட்டும்படியே வர்றாங்க. 70 வருஷம் அவங்க அந்த இடத்துல இருந்து போயிட்டாங்க. வேற ஜனங்கள் அந்த இடத்துல வந்துட்டாங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறோம், ஒரு வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, நம்ம இடத்துல போனால் கொஞ்சம் யோசிப்போம், அந்த இடத்துக்கு நம்ம எப்படி போகிறது, என்ன பண்ணுறது. நம்ம இடமா இருந்தால் ஓகே. ஆனால் 70 வருஷம் கழித்து போகிறாங்க. ரொம்ப பயந்து யோசிச்சு போகிறாங்க. அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் பயந்துக்கிறாங்க. அங்கே போய் ஆலயத்தை கட்டணும்னா என்ன செய்ய யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோன்னா, ஐயோ இது ரொம்ப பர்வதமாக இருக்குது, தடையாக இருக்குது, இன்றைக்கி நீங்கள் ஒரு காரியம் தடையாக இருக்குது, இது எப்படி நடக்கும், என்ன நடக்கும்னு யோசிச்சு உட்காந்துட்டே இருந்தால் ஆண்டவர் நம்மளுக்கு எதுவும் செய்ய மாட்டார். நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை முதலாவது செய்யணும். உங்களுக்குள்ளேயே பக்கத்தில் பார்த்து சொல்ல வேண்டாம், உங்களுக்குள்ளேயே சொல்லிக்கொள்ளுங்க, நான் செய்ய வேண்டிய காரியத்தை முதலாவது நான் செய்யணும். ஐ ஹாவ் டு டூ மை பார்ட். ஆண்டவர் நமக்கு காரியத்தை செய்வார், அற்புதத்தை செய்வார். நான் செய்ய வேண்டியதை செய்யணும். படிக்க வேண்டிய எக்ஸாமுக்கு படிக்கணும்னா படிக்க வேண்டியதை நான் படிக்கணும். வேலைக்கு போய் காரியங்களை செய்யணும், வேலையில் எனக்கு கொடுத்துருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் நிறைவேற்றணும். எனக்கு உண்டான காரியங்களை முதலாவது நான் செய்ய ஆரம்பிக்கணும். கர்த்தர் அதில் அற்புதத்தை செய்வார். இந்த ஜனங்க என்ன பண்ணுறாங்க, ரொம்ப கம்ஃபர்டபுள் ஜோனில் அவங்க கம்ஃபர்டபுளாக இருந்துட்டாங்க. இப்போ பாருங்கள், 40 நாட்கள் உபவாச ஜெபம், முடிந்த அளவுக்கு நம்ம உபவாசம் எடுங்கன்னு சொல்கிறோம், பிரயாசப்பட்டு எடுக்கிறீங்க. அந்த உபவாசத்தின் பலன் எப்போ பார்ப்பீங்கன்னா, அந்த ஜெபம் முடிகிற பொழுது, கர்த்தர் ஆசீர்வதிக்கிற போது அந்த பலனை பார்ப்பீங்க. நம்மளால் முடிஞ்சது ஏதாவது செய்யணும். ஆண்டோடைய சமூகத்தில் இந்த காரியம் நடக்கல, இது முடியல, ஜஸ்ட் உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. ஆண்டவர் ஜனங்ககிட்ட சொல்கிறார், உன் பர்வதத்தை நான் எடுப்பேன்னு சொல்கிறதுக்கு முன்னால் ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் வசனம் 7-8 சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமாக இருக்கிறேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்கிறார். நீங்கள் இந்த காரியத்தை செய்யுங்கப்பா. நீங்கள் உட்கார்ந்துட்டே இருக்காதீங்க. நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமல், நீங்கள் எடுக்க வேண்டிய ஸ்டெப் எடுக்காமல், எனக்கு இந்த பிரச்சனை முடியவே மாட்டேங்குது, இந்த காரியம் நம்ம எடுக்க வேண்டிய ஸ்டெப்பை முதலாவது எடுக்கணும். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்க. இன்னைக்கு ஒரு பர்வதம் இருக்குதா, இன்னைக்கு ஒரு போராட்டம் இருக்குதா, நம்ம வழிகளை நம்ம முதலாவது சிந்தித்து பார்க்கணும். நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, நான் இந்த காரியத்துக்கு நான் என்ன செய்யணும். அன்றைக்கு அவர்களுக்கு ஆண்டவர் சொன்னது, நீங்கள் மலையில் போய் மரங்களை வெட்டி கொண்டு ஆலயத்தை கட்டுங்க, நான் பிரியமாக இருப்பேன். ஏன்னா அதுக்கு முந்தைய வசனம் சொல்லுகிறது, நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள், நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூரணம் அடைகிறதில்லை, நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனும் குளிர் விடுவதில்லை, கூலியை சம்பாதிக்கணும் பொத்தலான பையிலே போடுகிறான், அதை போற்றவனாய் அதை சம்பாதிக்கிறான். நிறைய நான் சம்பாதிக்கிறேன் பாஸ்டர், ஆனால் சேவ் பண்ணவே முடியல, எனக்கு இது வாய்க்கவே மாட்டேங்குது, நிறைய எஃபர்ட் எடுக்கிறேன், ஆனால் ரிசல்ட் இல்லை. உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்க, உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்க. ஆண்டு சொல்ற, நிறைய நீங்கள் ஆகாய் 1:6 நீங்கள் திரளாய் விதைக்கிறீங்க, கொஞ்சமாய் அறுக்கிறீர்கள். நிறையா விதைக்கிறேன், ரொம்ப எஃபர்ட் எடுக்கிறேன், அதுக்கேற்ற ரிசல்ட் இல்லையே, நான் என்ன செய்ய? இன்னைக்கு என்ன செய்யணுமோ, நீங்கள் எந்த இடத்துல காரியங்கள் நீங்கள் ஆரம்பிக்கணுமோ, மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் மேல் பிரியமாக இருக்கிறேன், என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு ஐடென்டிஃபை பண்ணுங்க, எனக்கு முன்னால் இருக்கிற மவுண்டன், எனக்கு முன்னால் இருக்கிற பர்வதம், அதை உடைத்து போட என் ஆண்டோடைய வல்லமை பெரியுது. ஆனால் நான் ஏதோ செய்யணும்னு ஆண்டு எதிர்பார்க்கிறார். God is expecting the first step from me. நான் அந்த காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிற பொழுது கர்த்தர் எனக்காக இறங்கி காரியங்களை செய்வார். அப்படி நான் செய்கிற பொழுது தான் ஆண்டவர் என்ன செய்வார், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். இன்னைக்கு எப்படி ஆண்டவர் சமபூமி ஆக்கினார்?
எஸ்ரா 1வது அதிகாரத்தில் சிறைப்பட்டு போன ஜனங்கள் திரும்பி வர்றாங்க. 2வது அதிகாரத்தில் அவர்களை குறித்ததான விளக்கங்கள் கொடுக்கப்படுது, யாரெல்லாம் வர்றாங்க. 3வது அதிகாரத்தில் அந்த இடத்துக்கு அவங்க கடந்து வந்து 2 வருடத்தில் அவர்கள் அஸ்திவாரம் போட்டுடுறாங்க. எஸ்ரா 3வது அதிகாரம் 11வது வசனம், கர்த்தர் நல்லவர், இஸ்ரவேலின் மேல் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவரை புகழ்ந்து துதிக்கையில் மாறி மாறி பாடினார்கள். கர்த்தரை துதிக்கையில் ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திவாரம் போடுகிறதும் மகா கம்பீரமாய் ஆரவாரித்தார்கள். இந்த அஸ்திவாரம் போடுற வரைக்கும் அவங்களுக்கு பிரச்சனையே இல்லைங்க. நீங்கள் பார்க்கலாம், சில காரியங்கள் நம்ம ஆரம்பிக்கிற வரைக்கும், ஆரம்பித்து ஒரு ஸ்டேஜ் வந்துருப்போம், அது வரைக்கும் பிரச்சனையே இருக்காது. திடீர்னு அதுக்கப்புறம் பிரச்சனை. வீடு கட்ட ஆரம்பிச்சிருப்போம், நல்லா வந்துட்டுருக்கோம், பாதியில் வர்ற பொழுது பிளான் எல்லாம் மாறும். எங்கேருந்து ஃபைனான்ஸ் வரணுமோ வந்திருக்காது. சில காரியங்கள் ஆரம்பித்து கொண்டு வந்திருப்போம், நல்லா வந்திருக்கும், பாதி வழியில் வந்த உடனே போராட்டம் வந்திருக்கும். இவங்க ஆலயத்தை ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த இடத்துல போராட்டம் வருது. அந்த போராட்டம் வந்தோன்னே அவங்க என்ன செய்திருக்கணும்? ஆண்டவரே, நீங்கள் தான் எங்களை கொண்டு வந்தீங்க, நீங்கள் தான் ஆரம்பித்து கொடுத்தீங்க, நீங்கள் எந்த வழியில் அற்புதத்தை செய்ய முடியுமோ அதை செய்ய நீங்கள் வல்லமையுள்ள ஒரு ஆண்டவரேன்னு சொல்லி அது சொல்லி இருக்கணும். அவங்க என்ன பண்ணிட்டாங்க? தயங்கி கொஞ்சம் பேக் அடிச்சிட்டாங்க. இன்றைக்கி நாமளும் என்ன தெரியுங்களா செய்கிறோம்? ஒரு முயற்சி எடுக்கிறோம், அது சரியாக வரல, பேக் அடித்து அப்படியே இருந்துடுறோம். இது நடக்கிறது இல்லை, இது காரியம் நடக்கிறது இல்லை. தயவு செய்து இந்த 3வது மாதம் இந்த உபவாச நாள், உபவாச நாட்களில் என்ன பர்வதமாக இருந்தாலும் அது உடைக்கப்படும்படி ஆண்டவர் வார்த்தை கொடுத்துருக்காருங்க. ஹல்லேலூயா! ஆண்டவர் வார்த்தை கொடுத்துருக்கார். இன்னைக்கு வார்த்தை கடந்து வருவதற்கு பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என்னுடைய ஆவியினால் ஆகும் என்று வார்த்தை கடந்து வந்திருக்குது. இன்னைக்கு இந்த வார்த்தையை எந்த அளவுக்கு நம்ம பிடிக்கிறோமோ அந்த பர்வதத்தை உடைக்கிற வல்லமை ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் வைப்பார். ஹல்லேலூயா! என்ன செய்கிறாங்க? அந்த போராட்டம் வந்த உடனே தடை வருது, இந்த ஆலயத்தை கட்டக்கூடாதுன்னு தடை வருது. எஸ்ரா 4வது அதிகாரம் வசனம் 5, 6, 7 பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் காலம் முழுவதும் தரியு என்கிற பெர்சியா ராஜா அரசாண்ட காலம் மட்டும் அவர்கள் யோசனையை அவத்தமாக்கும்படி அவர்களுக்கு விரோதமாய் ஆலோசனைக்காரருக்கு கைகூலி கட்டினார்கள். 4 ராஜாக்கள் கோரேஸ் அனுப்புகிறாரு. ஆனால் அதற்கு பிறகு வருகிற அகஸ்வரு, எஸ்ரா 4:6 அகஸ்வரு ராஜா, எஸ்ரா 7 அர்தசஷ்டா அப்படிங்கிற ராஜா, அவர்களுடைய நாட்கள் எல்லாம் என்ன நடக்குது? தடை. ஏன்னா இவங்க அப்படியே டிலே ஆகிட்டாங்க, உட்காந்துட்டாங்க, ஸ்டாக்னன்ட் ஆகிட்டாங்க. இன்னைக்கு சொல்கிறாங்க பாருங்க, ஏன் உங்கள் கேரியில் ஒரு ஸ்டாக்னன்ட் வந்துருச்சு? இப்போ சிங்கப்பூரில் we have to upgrade ourselves. இந்த அப்கிரேடுங்கிறது முதல்ல ஐடி இண்டஸ்ட்ரியில் தான் இருந்தது, இப்போ எல்லா இடத்துலையும் வந்துருச்சு. 5 வருஷத்துக்கு ஒருக்கா சூழ்நிலை மாற மாற, இல்லை வருஷத்துக்கு ஒருக்கா கவர்மெண்ட் பட்ஜெட் கொடுக்க எங்கே அப்கிரேட் பண்ணணும், எங்கே நான் டெவலப் ஆகணும், என்ன காரியத்தில் அந்த மாதிரி அப்கிரேடேஷன் வந்துருச்சு. இவங்க ஸ்டாக்னன்ட் ஆகிட்டாங்க. ஐயோ தடை வந்துருச்சு, நான் என்ன பண்ணேன்? நம்மளும் நிறைய நேரம் அப்படித்தாங்க. ஐயோ என்ன பண்ணேன், என்னால் முடியல, எனக்கு தடை வந்துருச்சு. அது யார் தெரியுங்களா சொல்லுவாங்க? ஆகாய் 1வது அதிகாரத்தில் எதுவுமே செய்யாமல் இருந்த மனிதர்கள் போல அவங்க கம்ஃபர்டபுளாக இருக்கிறாங்க, அப்படியே உட்காந்துட்டாங்க. ஆண்டு சொல்கிறாரு, நீ செய்ய வேண்டிய வேலையை முதலாவது செய்ப்பா. நீங்கள் கடந்து போய் மரங்களை வெட்டுங்க, நீங்கள் மலைகளுக்கு போய் மரங்களை வெட்டி ஆலயத்தை கட்டுங்க, அதன் மேல் பிரியமாக இருக்கிறேன், நான் பிரியப்படுகிறபடி ஏதாவது செய்யுங்கப்பா, அப்பதான் நான் பர்வதத்தை தள்ள முடியும். ஒண்ணுமே செய்யல, ஆண்டு செய்வார்னா எப்படி செய்வார்? சகரியா 4:6 கொடுக்கப்பட்டதுபடி பர்வதம் மூவ் ஆகணும்னா ஆகாய் 1வது அதிகாரத்தில் அவர் சொன்னபடி நீங்க செய்ய வேண்டிய முயற்சியை, நீங்க எடுக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை நீங்க தான் எடுக்கணும், நம்ம தான் எடுக்கணும், நான் தான் எடுக்கணும். நான் அந்த முதலாவது ஸ்டெப் எடுத்து, ஆண்டவரே நான் ஆசீர்வதிங்கன்னு நான் செய்யறேன், ஆண்டவரே உங்க பாதத்தில் ஜெபிக்கும்படியா உட்கார்றேன்ப்பா. ஒருவேளை உங்களுக்கு உபவாசம் எடுக்கிறது கஷ்டம், உபவாசம் எடுத்ததே இல்லை, எனக்கு உபவாசம் எப்படி எடுக்கிறதுனே தெரியாதுன்னு இருக்கலாம். அட்லீஸ்ட் அந்த ஜெபத்தில் முதலாவது உட்காருங்க, ஜெபத்தில் உட்காருங்க. இந்த 40 நாள் உங்கள் சமூகத்தில் ஏதோ ஒன்று அர்ப்பணி, ஷோ சம்திங் டு காட் தட் யூ ஆர் ப்ளீசிங் ஹிம். அதுதான் ஆகாய் 1:7 அதன் பேரில் நான் பிரியமா இருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும். இன்னைக்கு ஆண்டரை பிரியப்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒரு காரியம் பண்ணிருங்களேன், தேவனை பிரியப்படுத்துகிற மாதிரி. உங்களுக்கு ஆண்டருக்கு அது தெரிஞ்சால் போதும். பாஸ்டருக்கு தெரியணும்ல, உங்கள் ஃபேமிலி கூட சில சமயத்தில் தெரியணும்ல, உங்களுக்கு ஆண்டருக்கு தெரியட்டும், உங்களை பிரியப்படுத்தும்படியே அந்த ஆண்டருக்கு என்னங்க பிரியம்? ஆண்டருக்கு என்ன பிரியம்? கடந்த 5வது நாட்கள் ஜெபித்தம் பாருங்க, தாழ்மையுள்ளவனை, கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார். நம்ம இருதயம் இழகி தேவ சமூகத்தில் அவர் அந்த மனத்தாழ்மை நமக்குள்ள இருந்துச்சுன்னா நம்ம நோக்கி பார்க்கிறார். பர்வதங்கள் விலகி போகும். தயவு செய்து இந்த பர்வதம் விலகல, பர்வதம் இருக்குது. ஆகாய் 1:7 படி இனிஷியேஷன், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க பண்ணிட்டீங்களா?
அப்போ 4:7 பெரிய பர்வதம் நீ எம்மாத்திரம், செருபாவேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவான்னு அவர் சொல்லுவார். அவர் பொறுப்பெடுத்துக்குவார். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, 15-16 வருடம் அப்படியே உட்காந்துட்டாங்க, ஆலயத்தை கட்டவே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நான் செய்ய சொன்னேன், செய்யலையாப்பா. அந்த பர்வதங்கிறது என்னது பாருங்க, எஸ்ரா 4வது அதிகாரம் 24வது வசனம். அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தின் வேலை தடைபட்டு பெர்சியாவின் ராஜாவாகிய தரியு ராஜ்யபாரம் பண்ண 2ஆம் வருஷம் மட்டும் நிறுத்தப்பட்டிருந்தது. பர்வதம், த மவுண்டன், 16 வருஷம் செய்ய முடியல. 16 வருஷம் ஆண்டனால செய்ய முடியலையா? ஆண்டனால செய்ய முடியும், இவங்க ஸ்டெப் எடுக்கல. இன்னைக்கு என் வாழ்க்கையில் ஏன் இந்த பர்வதம் மூவ் ஆகல? ஏதோ இடத்துல ஆண்டவரை பிரியப்படுத்துகிற ஸ்டெப்பை நம்ம இன்னும் எடுக்கல. நீங்கள் மலைக்கு போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதிலே நான் பிரியமா இருக்கிறேன், என் மகிமை அதில் விளங்கும். ஆகாய் 1:7 கொஞ்சம் க்ளோஸா பாருங்க. ஆகாய் 1வது அதிகாரம் 7வது வசனம். அதன் பேரில் நான் பிரியமா இருக்கிறேன், அதனால் என் மகிமை விளங்கும். எனக்கு பிரியமானது நீங்க செய்கிற பொழுது என் மகிமை கடந்து வரும். இது அப்படியே நீங்க சங்கீதம் 85:9 மேட்ச் பண்ணி பார்க்கலாம். நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமா இருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவர்களுக்கு பயந்தவர்களுக்கு சமீபமா இருக்குது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய ஹெல்த்தாக இருக்கலாம், நீ எதிர்பார்க்குற அற்புதமாக இருக்கலாம், நீ எதிர்பார்க்குற ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூவாக இருக்கலாம், வேலையில் ப்ரொமோஷனாக இருக்கலாம், என்ன ஒரு காரியத்தில் இந்த மவுண்டன் மூவ் ஆகணும். ஆகாய் 1:7 படி ஆண்டவரை பிரியப்படுத்துகிற ஏதோ ஒரு காரியத்தை முதலாவது நீங்கள் ஆரம்பிங்க, ஆண்டவர் பலப்படுத்துவார். அதை செய்ய ஆரம்பிச்சோன்னு ஆண்டவர் என்ன தெரியுங்களா செய்வார்? உங்களுக்காக பர்வதத்தை பார்த்து பேச ஆரம்பிப்பார். ஏன்னா இவங்க மூவ் ஆக மாட்டேங்கிறாங்க, எப்படியாவது மூவ் பண்ணணும். ஆகாய் மற்றும் சகரியா அந்த 2 தீர்க்கதரிசிகள் ஒரே பீரியடில் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அந்த ஆலயம் கட்டப்படுகிற அதே சமயத்தில் ஆகாயும் சகரியாவும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதை நீங்கள் பார்க்கலாம். எஸ்ரா 5வது அதிகாரம் முதல் 2 வசனத்தில், புக் ஆஃப் எஸ்ரா சாப்டர் 5 verse 1 and 2. அப்பொழுது ஆகாய் தீர்க்கதரிசியும் இத்தோவின் குமாரனாகிய சகரியா என்னும் தீர்க்கதரிசியும் யூதாவிலும் எருசலேமிலும் யூதருக்கு இஸ்ரவேல் தேவனின் நாமத்தில் தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். அப்பொழுது சேத்தியேலின் குமாரனாகிய செருபாவேலும் யோசாக்கின் குமாரனாகிய யோசுவாவும் அவர்கள் எழும்பி எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தை கட்டத் தொடங்கினார்கள். தீர்க்கதரிசியை வச்சு குத்தி ஆண்டு இடிச்சு நடங்க போங்க கட்டுங்கன்னு சொன்னபோது கட்டத் தொடங்கினார்கள். அவர்களுக்கு திடன் சொல்ல தேவனுடைய தீர்க்கதரிசிகளும் இருந்தார்கள். பாருங்க, தடைப்பட்டு போச்சு. அந்த நேரம் வருது, ஆண்டு நாள் பொறுக்க முடியல. ஆகாய் தீர்க்கதரிசி எழுப்புறாரு, சகரியா தீர்க்கதரிசி எழுப்புறாரு, தரிசனங்களை காண்பிக்கிறாரு. இன்னைக்கு எதற்கு இந்த வார்த்தை ஆண்டவர் சபை கொடுக்கிறாருன்னா, ஏதோ ஒரு மவுண்டன் அது மூவ் ஆகல, இந்த பர்வதம் விலகவே இல்லைன்னு கவலைப்பட்டு கொண்டே இருக்காதீங்க. தேவனை பிரியப்படுத்தும்படியா ஜபத்தில், இல்லாட்டி நான் சொன்ன மாதிரி சிம்பிள் அந்த வேத வசனத்தில் என் இந்த தடைக்கற்களை எனக்கு நான் படிக்கற்களாக மாற்றணும். ஐ வாண்ட் டு டர்ன் this challenge into a stepping stone. Number 1, receive the word, implement the word, Holy Spirit will take care of the rest. வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தை என்ன செய்யணும்? திரும்ப சொல்லணும். அந்த வார்த்தையை வைத்து செபிக்கணும். அந்த வசனத்தை சொல்லிக்கொண்டே இருக்கணும். எந்த வசனம் உங்களோடு இடைப்பட்டுகிறதோ, இப்போ உபவாச ஜபங்களுக்கு வருகிறோம், அந்த ஜபத்தில் கலந்து கொள்றீங்க, அந்த வசனம் உங்களை தொடுகிறது, அதை நீங்கள் சொல்ல அதை வைத்து ஜெபிக்க என்ன பர்வதமாக இருந்தாலும் அது சுக்குநூறாக உடைஞ்சு போகுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்யும்படியா அவர் ஆயத்தப்பட்டு இருக்கிறார். அந்த பர்வதத்தை ஆண்டவர் எப்படி உடைத்தார், பர்வதம் எப்படி வந்ததுன்னு நம்ம பார்த்துட்டோம். அந்த பர்வதத்தை எப்படி உடைத்தார் பாருங்க. எஸ்ரா 5வது அதிகாரம் வசனம் 3-5. இப்போ என்ன பண்ணுறாங்க? செருபாவேலும் யோசுவாவும் எழுந்து ஆலயத்தை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. 16 வருஷம் டிலே பண்ணாங்க, கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ திடீர்னு ஒரு புது பிரச்சனை வருது. எஸ்ரா 5 வசனம் 3-5. அக்காலத்திலே நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற நாடுகளுக்கு அதிபதியாகிய தத்னா என்பவனும் சேத்தார் பொஸ்னாயும் அவர்கள் வகையாராகவும் அவர்களிடத்துக்கு வந்து இந்த ஆலயத்தை கட்டவும் இந்த மதிலை எடுப்பிக்கவும் உங்களுக்கு கட்டளிட்டவன் யார் என்று அவர்களை கேட்டார்கள். இப்பொழுது இன்னொருத்தர் பக்கத்துலேருந்து வேற ஆள் வர்றாங்க. இப்போ தான் கட்ட ஆரம்பிச்சிருக்கிறோம். இப்போ நீங்கள் இந்த செய்தியை கேட்ட பிறகு வசனத்தில் நிறைந்து ஜெபித்து அந்த வேலையை திரும்ப ஆரம்பிக்கிறீங்க. வேறு புதுசாக ஆள் எழும்புவாங்க. அப்படி யாரா புதுசாக எழும்புறாங்க, எங்கடா இருந்தாங்க இவ்வளவு நாள் அப்படின்னு நீங்கள் பார்ப்பீங்க. அதை பற்றி கவலைப்படாதீங்க. எழும்புறவங்க எழுப்பட்டு நீங்கள் கவலைப்படக்கூடாது. பாருங்க, இந்த ஆண்டவர் சொல்லுகிறபடி ஆகாய் 1:7 நான் செய்ய வேண்டியதை செய்வேன். இப்போது நீங்கள் ஒரு முடிவு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாளைக்கு
அரை மணி நேரம் இந்த உபவாச நாட்களில் தவறாதபடி நான் ஜெபம் பண்ண போகிறேன். என்ன தடை வரட்டும், புதுசாக என்ன எழும்பட்டும், நீங்கள் கவலையே படாதீங்க. ஒப்பு கொடுத்து இந்த 40 நாள் ஜெபம் பண்ணுங்க. அது முடிகிறதுக்குள்ள அந்த பர்வதம் நீங்கள் தேடியும் காணாது இருப்பீர்கள் மாதிரி ஓடி போயிடும். ஹல்லேலூயா. ஆண்டவர் மாற்றுவார். இவங்க என்ன செய்கிறாங்க? ஆகாய் சகரியா பேசுகிறாங்க. அந்த தைரியத்தில் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, ஆலயத்தை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. தடை வருது, வந்தாலும் அவங்க நிற்கல. வசனம் 4:5 பாருங்க. அப்பொழுது அதற்கு ஏற்ற உத்தரவையும் இந்த மாளிகை கட்டுகிற மனிதரின் நாமங்களையும் அவர்களுக்கு சொன்னோம். அப்போ அவங்ககிட்ட சொல்கிறாங்க, நாங்கள் 70 வருஷத்துக்கு மேலே இங்கே தான் இருந்தோம். நாங்கள் எங்கள் ஆண்டோடைய ஆலை இங்கே தான் இருந்தது. 70 வருஷத்துக்கு மேலே நாங்கள் பாபிலோன் போயிட்டோம். அங்கே 70 வருஷம் இருந்தோம். கோரேஸ் ராஜான்னு ஒரு ராஜா இருந்தார். அவர் தான் எங்களுக்கு உத்தரவு கொடுத்து, அவர் தான் சர்க்குலர் எல்லாம் கொடுத்து எங்களை அனுப்பிச்சி வச்சார் தெரியுமான்னு சொல்கிறாங்க. அது பாருங்க, அதில் 5வது வசனத்தில், ஆனாலும் அந்த மனுஷங்கிட்ட இந்த காரியத்தை சொல்லுகிற பொழுது, ஆனாலும் இந்த செய்தி தரியுவனிடத்துக்கு போய் எட்டுகிற வரைக்கும் இவர்கள் யூதருடைய மூப்பரின் வேலையை தடுக்காதபடிக்கு அவர்களுடைய தேவனின் கண் அவர்கள் மேல் வைக்கப்பட்டு. இதுதான் ரொம்ப முக்கியங்க. உங்கள் கண் மேலே இருக்கட்டும் ஆண்டவரே. உங்கள் கண் என் குடும்பத்தின் மேலே இருக்கட்டும் ஆண்டவரே. உங்கள் கண் நான் செய்கிற காரியத்தின் மேலே இருக்கட்டும் ஆண்டவரே. அதுதான் ஆண்டருக்கு தேவனுடைய கண் நம்மளை நோக்கி பார்க்க ஆரம்பிச்சுட்டுங்களேன், நீங்கள் கட்டுறதில் தடையே வராது. நீங்கள் கட்டுறதில் தடையே வராது. மனுஷங்க வரலாம், அதிகாரங்கள் வரலாம், தடையே வராது. அவர்களுடைய தேவனின் கண் அவர்கள் மேல் வைக்க. இது நீங்கள் குறிப்பாக வச்சு கேட்கணும். ஆண்டவரே, என் குடும்பத்தின் மேலே உங்கள் கண்கள் இருக்கட்டும். நான் செய்கிற காரியத்தில் உங்கள் கண்கள் இருக்கட்டும். என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் உங்கள் கண்கள் எங்கள் மேலே வைக்கப்பட்டு. ஏன்னா அந்த இடத்துல ஆலயத்தை கட்டுகிற இடத்துல அவருடைய தேவனின் கண் அவர்கள் மேல் வைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது இதை குறித்து அவர்கள் சொன்ன மறுமொழியை கடிதத்தில் எழுதி அனுப்பினார்கள். இப்போ 2வது வந்த தடை எப்படி தெரியுங்களா? வந்து கேட்டாங்க, உங்களை யார் கட்ட சொன்னா என்னன்னு. இவங்க சொன்னாங்க. உடனே அதையெல்லாம் எழுதி ராஜாக்கு அனுப்புகிறாங்க, தரியு ராஜாக்கு அனுப்புகிறாங்க. இப்போ இந்த நாட்கள்ல இந்த அகஸ்வரி இன்னொரு ராஜா அவங்களே இறந்துட்டாங்க. தரியு ராஜா புதுசாக வந்திருக்காரு. அவங்களுக்கு எழுதி அனுப்புகிறாங்க. ஆவியானவர் நம்மளுக்கு சகரியா 4:6 கொடுத்தபடி பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால, ஆவியினால் ஆகணுக்குது பாருங்க. அந்த ஆவியானவர் எப்படி கிரியை செய்வார், அன்றைக்கு அந்த ஆலயத்தில் எப்படி கிரியை செய்தாரோ அதே போல் இன்னைக்கு ஏன் லைஃப்லையும் கிரியை செய்வார். நம்ம ஒவ்வொருடைய லைஃப்ல கிரியை செய்வார். எப்படி கிரியை செய்வார்னா, எஸ்ரா 5:16-17 உங்களுக்கு காண்பித்து கொடுக்குறேன். இவர்கள் இந்த கடிதத்தை அங்கே அனுப்புகிறாங்க. எப்படியெல்லாம் அந்த ராஜாக்கள் நடத்தினாங்கன்னு சொல்லி எழுதிட்டு தரியு ராஜாக்கு அந்த எதிரிகள் எழுதுறாங்க. எஸ்ரா 5:16-17, அப்பொழுது அந்த செஸ்பாத்சார் வந்து எருசலேமில் தேவனுடைய ஆலயத்தின் அஸ்திபாரத்தை போட்டான். அந்நாள் முதல் இந்நாள் வரைக்கும் அது கட்டப்பட்டு வருகிறது, அது இன்னும் முடியவில்லை என்றார்கள். தரியு ராஜாக்கு எழுதுறாங்க, கட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க ராஜா, இன்னும் முடியல. இப்பொழுதும் ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தை கட்ட ராஜாவாகிய கோரேஸ் கட்டளையிட்டது உண்டோ என்று பாபிலோனில் இருக்கிற ராஜாவின் கஜானாவிலே ஆராய்ந்து பார்க்கவும், இந்த விஷயத்தில் ராஜாவுடைய சித்தம் என்னதென்று எங்களுக்கு எழுதி அனுப்பும் உத்தரவாக வேண்டும் என்று எழுதி அனுப்பினார்கள். இந்த இடத்துல தான் எப்படி ஆண்டவர் அந்த பர்வதத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கினார். 2வது எதிரிகள் வந்து கேட்குறாங்க, நிறுத்துங்கன்னு சொல்கிறாங்க. இதை கட்டும்படியாய் அந்த ராஜா கோரேஸ் ராஜா அனுமதி கொடுத்தாரா, அப்படி ஏதாவது இருக்கான்னு பாருங்கன்னு சொல்கிறாங்க. பாருங்க, முதல்ல வந்த தடை எப்படி இருந்தது, நீங்கள் கட்டக்கூடாதுன்னு சொல்லி அப்போ இருக்கிற ராஜாக்கு எழுதுறாங்க. அந்த ராஜா எழுதிடுறார். அந்த நேரத்தில் கிரியை நடக்கலை. ஆனால் அதுக்கப்புறம் இவங்க முயன்று தீர்க்கதரிசிகள் வார்த்தை வருவதற்கு முன்பாக முயன்று தேவ சமூகத்தை ஜெபித்திருந்தா ஆண்டு மாற்றி இருப்பார். ஆண்டு பார்த்தார், 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, ஏப்பா அப்படியே விட்டுட்டீங்களாப்பா, 16 வருஷம் ஆச்சு, உங்களை இந்த இடத்துல அனுப்பிச்சது எதற்காக? ஆண்டு பார்ப்பாருங்க. நம்மளை ஒரு இடத்துல கொண்டு போகிறாருன்னு வச்சுக்கிங்களேன், ஒரு சில காரியத்தை நிறைவேற்றி நடத்துகிறார். எதுக்கு போய் இந்த இடத்துல கொண்டு வந்தேன், எந்த காரியத்துக்காக கொண்டு வந்தேன், உன்னை எதுக்கு சிங்கப்பூர் கொண்டு வந்தேன், உனக்கு எதுக்கு குடும்பத்தை கொடுத்தேன், உனக்கு எதுக்கு பிள்ளைகளை கொடுத்தேன், என் திட்டம் உன் வாழ்க்கையில் நிறைவேறணும்ப்பா, நான் கட்ட நினச்சது கட்டப்படணும்ப்பா. அப்படி கட்டப்பட முடியாதபடி நல்லா நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். தேவன் நம்ம வாழ்க்கையில் என்ன கட்ட நினைக்கிறாரோ சில வேளைகள் அதை நம்ம கட்டாமல் இருக்கிற பொழுது சில பர்வதங்களை தாண்ட முடியாது. அப்போ அவர்கள் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எழுதுறாங்க, அந்த தரியு ராஜாக்கு எழுதுறாங்க. அப்போ தரியு ராஜா சொல்கிறாரு, நம்முடைய ஆர்கைவ்லாம் போய் பாருங்க எங்காவது அப்படி இருக்கான்னு சொல்லி எஸ்ரா 6வது அதிகாரம் 2வது வசனத்தில், புக் ஆஃப் எஸ்ரா சாப்டர் 6:2, மேதிய சீமையில் இருக்கிற அமேதா பட்டணத்தின் அரண்மனையிலே ஒரு சுருள் அகப்பட்டது, அதிலே எழுதியிருந்த விபரமாவது. அந்த சுருள் அகப்பட்டது, அதில்
பல வருஷத்துக்கு முன்பாக, 20 வருஷத்துக்கு முன்பாக கோரேஸ் ராஜா எழுதின அந்த நிருபு இருந்தது. நான் இவங்களை அனுப்புகிறேன் இந்த ஆலயத்தை. இதுதான் ஆவியினாலே ஆகும், பலத்தினால் அல்ல. இவங்க அங்கே உட்காந்துட்டு நான் பெரிய போர் செய்கிற நடக்கிற பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, ஆவியினாலே ஆகும். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு சமபூமி ஆவாய். சகரியா மூலமா ஏன் அந்த வார்த்தை கடந்து வந்ததுன்னா, ஆவியானவர் செய்யும்படியா ஆயத்தப்பட்டுட்டார். இன்னைக்கு நீங்க என்ன பர்வதத்தை பார்க்குறீங்களோ, என்ன தடையை பார்க்குறீங்களோ, whatever is the mountain is in your life in this season, God knows how to remove it. அதனுடைய ரூட் காஸ் எப்படி மூவ் பண்ண அவருக்கு தெரியும். ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னா, ஆகாய் 1:7 நீங்கள் மலையின் மேல் போய் மரங்களை வெட்டி என் ஆலயத்தை கட்டுங்க, அதன் மேல் பிரியமா இருக்கிற அதனால் என் மகிமை விளங்கும். தயவுசெய்து சகரியா 4:6-7 நீங்கள் ஆகாய் 1வது அதிகாரத்தையும் எஸ்ராவில் நடந்த இந்த காரியங்களை எல்லாம் நீங்கள் வைத்து பார்க்குற பொழுது, ஆலயத்தில் வந்த தடையை ஆவியானவர் எப்படி மாற்றினார். தடைகள் வருது, யார் உங்களுக்கு உத்தரவு கொடுத்தாங்க, என்ன பண்ணாங்க, அவங்க கையில் எதுவுமே இல்லை. ஆனால் ஆவியினால் ஆகும், ஆவியினால் ஆகும். இன்னைக்கு நீங்கள் முடிவு செய்யணும், என்ன தடையாக இருந்தாலும் என் ஆண்டனை கட்டி எழுப்புவார். நான் செய்ய வேண்டிய காரியம் அவர் என் மேலே பிரியமாக இருக்கும்படியா. நீங்கள் மலையில் போய் மரங்களை வெட்டி ஆலயத்தை கட்டுங்க. என்ன சொல்றார், பிரயாசப்படுங்க. நீங்கள் எடுக்க வேண்டிய பிரயாசத்தை முதலாவது எடுங்க. பிள்ளை முதலாவது படிக்கிற காரியத்தை படிக்கணும், நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை செய்யணும், வேதத்தை வாசித்து அவரை நேசிக்கணும், தேவ சமூகத்தில் காத்திருக்கணும், சில இடங்கள் உபவாசம் இருந்து ஜெபிக்கணும். அந்தந்த காரியங்களை நேர்த்தியாய் செய்கிற பொழுது கர்த்தர் உயர்ந்தவராக இருந்தும் நம்மை நோக்கி பார்ப்பார். அந்த ஆவியினால் ஆகும். என்ன தெரியுங்களா, எப்படி தெரியுங்களா ஆச்சு? அந்த ராஜாக்கு எழுதுறாங்க, ராஜா உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிற இந்த இடத்துல ஆலயத்தை கட்டுறாங்கன்னு அவன் கம்ப்ளைண்ட் எழுதுறான். அந்த ராஜா திருப்பி எழுதுறாரு பாருங்க. எஸ்ரா 6வது அதிகாரம் வசனம் 6-7 வாசிக்கலாம். புக் ஆஃப் எஸ்ரா சாப்டர் 6 verse 6 and 7. அப்பொழுது தரியு ராஜா எழுதி அனுப்பினதாவது, இப்பொழுதும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதியாகிய தத்னாயும் சேத்தார் பொஸ்னாயுமாகிய நீங்களும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற அப்பர் சாகியரான உங்கள் வகையார் யாவரும் அவ்விடத்தை விட்டு விலகியிருங்கள். இந்த லெட்டரை யார் எழுதினீங்களோ, நீயும் சரி, உன் கூட்டாளியும் சரி, உங்கள் ஆட்கள் எல்லாம் அவுட் அவுட், அந்த இடத்த விட்டு தள்ளி போயிருங்க. யார் அந்த இடத்த நோ இன்டரப்ஷன், நீங்கள் யாரும் டிஸ்ட்ராக்ஷன் பண்ணக்கூடாது, அந்த இடத்தை விட்டு விலகி இருங்க. 7வது வசனம், தேவனுடைய ஆலயத்தின் வேலையை அவர்கள் செய்யட்டும், யூதருடைய அதிபதியும் யூதரின் மூப்பரும் தேவனுடைய ஆலயத்தை அதன் ஸ்தானத்திலே கட்டக்கடவர்கள். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்துங்களேன். தடை ஆண்டவர் எப்படி மாற்றினார் பாருங்க. சகரியா 4:6 சொன்னார், பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என் ஆவியினாலே ஆகும். அவர் முடிவு பண்ணிட்டார், நான் இந்த காரியத்தை செய்ய போறேன், நீங்க எழுந்து முதல்ல கட்டுங்கப்பா. ஆகாய் மூலமாய் சகரியா மூலமாய் சொன்னபடி அவங்க கட்ட தொடங்கின பொழுது, சகரியா 5:2 வசனத்துல தேவனுடைய ஆலயத்தை கட்ட தொடங்கினார்கள். ஆரம்பிங்க, தேவ சமூகத்தில் வசனத்தை பிடித்து செபிக்கும்படியா, தேவனை பற்றி கொள்ளும்படியா. ஆண்டவரே உமக்கென்று இந்த காரியத்தை செய்கிற, ஐ எம் ஹியர் டு ப்ளீஸ் யூ மாஸ்டர். நம்ம வாழ்க்கையில் யார் தெரியுங்களா, ஃபஸ்ட்டு ப்ளீஸ் பண்ணணும், ஆண்டர் தான் ப்ளீஸ் பண்ணணும். யூ ஹேவ் டு ப்ளீஸ் காட். அன்னாள் ஒரு வகையாக ப்ளீஸ் பண்ணினார், ஆபிரகாம் இன்னொரு வகையாக ப்ளீஸ் பண்ணினார், தாவீது ஒரு வகையில் ப்ளீஸ் பண்ணினார். ஒவ்வொருவருடைய காரியங்கள் வேறு வேறு, ஆனால் அவங்க செய்த காரியங்கள்லாம் தேவனை பிரியப்படுத்தினாங்க. ஆபிரகாம் மேலே அவ்வளோ பெரிய அழைப்பு இருந்தது. ஆபிரகாம் பார்த்து ஆண்டவர் கேட்டார், உன்னுடைய ஒரே குமாரனை ஏக சுதனை எனக்கு கொடுனார். ஹார்ட்டை செக் பண்ணி பார்த்தாருங்க, ஹார்ட்டை செக் பண்ணி பார்த்தார். ஆபிரகாம் கொடுப்பானா? ஏன்னா பெரிய ஆசீர்வாதத்தை, விசுவாசத்தின் தகப்பன் என்கிற அந்த கிரீடத்தை அவன் மேலே வைக்க போற. ஹார்ட்டை செக் பண்ணி பார்த்தார். ஆனால் அண்ணாளுடைய இருதயத்தை ஆண்டவர் செக் பண்ணி பார்க்கல. அண்ணாளுடைய உடன்படிக்கையில் ஆண்டவர் அதிர்ந்து போயிட்டார். இதுவரைக்கும் ஆபிரகாம் இடத்துல கூட உன் மகனை நான் கொடுன்னு தான் கேட்டேன், திருப்பி கொடுத்துட்டேன். ஆனால் நீ சொல்கிறம்மா எனக்கு ஒரே ஒரு பிள்ளையை கொடுத்தா அவனை வாழ்முழா முழுதும் உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுப்பேன்னு. அதை ஆண்டவர் டெஸ்ட் பண்ணியும் பார்த்தாரு, பிரியப்பட்டாரு. 5 பிள்ளைகளை கொடுத்து 6 குழந்தைகளை பெற்றெடுக்கும்படி அந்த மகளுக்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஆவியினால் ஆகுங்க, பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, ஆவியினால் ஆகும். நான் செய்ய வேண்டிய காரியம் என்னென்னா, எனக்கு இருக்கிற இந்த சேலஞ்சை ஐ வாண்ட் டு டேர்ன் த சேலஞ்ச்,
I want to turn this obstacles, these challenges into a stepping stone. எனக்கு இருக்கிற இந்த தடைக்கற்களை நான் படிக்கற்களை மாற்றணும். செய்ய வேண்டிய காரியம், I have to receive the word. இன்னைக்கு ஆண்டவர் வார்த்தை கொடுத்துருக்கிறார். பலத்தினால அல்ல, பராக்கிரமத்தினால அல்ல, என் ஆவியினால் ஆகும். அதே போல் நீங்கள் ஜெபிக்கிற பொழுது இந்த உபவாச நாட்களில் எப்பொழுதெல்லாம் வார்த்தை கொடுக்குறாரோ அந்த வார்த்தையை பிடித்து உங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்துங்க. இம்ப்ளிமெண்ட் த வேர்ட். அந்த வார்த்தையை மட்டும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஜெபம் பண்ணி அந்த வார்த்தையை பிடித்து ஜெபித்தீங்கன்னா அதிலிருந்து ஆவியானவர் பெரிய காரியங்களை செய்வார். என்ன செய்கிறார்? ஆண்டவர் அவங்கள ஆலயத்தை கட்ட வைக்கிறார். திரும்ப யார் அந்த இடத்துல போகாதீங்க, திரும்ப நீங்கள் அந்த விருப்பப்பட்டீங்கன்னு நீங்கள் வாசித்து பார்க்கலாம். அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு நீங்கள் பணம் கொடுக்கணும், எப்படி கட்டப்படணும், அது எல்லாம் சொல்லி அற்புதமாக கட்டுறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஆண்டவர் ஒரு காரியத்தை நம்ம வாழ்க்கையில் ஆரம்பித்தா அதை முடிக்கிற வல்லமை ஆண்டஇடத்துல இருக்குது. ஹல்லேலூயா. ஆரம்பித்தவர் முடிப்பார். அவர் என்ன செய்ய நினைத்தாரோ அது செய்து முடிப்பார். என்ன தடை வந்தாலும் முடிச்சு ஆண்டவர் அதை முடித்து கொடுப்பார். பாருங்க, எஸ்ரா 6:14-15 அப்படியே யூதரின் மூப்பர் கட்டினார்கள். தீர்க்கதரிசி ஆகாயும் இத்தோவின் குமாரன் சகரியாவும் தீர்க்கதரிசனம் சொல்லி வந்தபடியினால் அவருடைய காரியம் கைகூடி வந்தது. எஸ்ரா 6:14 ஒரு தேவ ரகசியம் இருக்குதுங்க. ஆகாயும் சகரியாவும் தீர்க்கதரிசனம் சொல்லி வந்தபடியினால் அவருடைய காரியம் கைகூடி வந்தது. என் காரியம் எப்படி கைகூடி வந்ததுன்னா, how things fall into place, how the mountain was removed because 2 prophets have been keeping the prophecy. ஆண்டவருடைய வார்த்தை கடந்து வந்து கொண்டே இருக்கிறது. இப்போ ஆண்டவருடைய வசனத்தை கொண்டு நம்மளோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். நம்ம கடந்த நாட்கள் அந்த NT வண்டியில் அநேகர் அந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டீங்க. எப்படி வேதத்தின் வசனங்களை உட்கொள்வது என்று சொல்லி அதை எடுத்தவங்க அதுலேயும் பயன்படுங்க. ஏதோ ஒரு அதிகாரம் உங்களை தொடுகிறது. அந்த அதிகாரத்தை ஆடியோவில் போட்டு 10 தடவை 20 தடவை கேட்டு பாருங்களேன். ஒரு விடுதலை கடந்து ஒரு பிரேக் த்ரூ கடந்து வரும். அதன் மூலமே ஒரு பெரிய பிரேக் த்ரூ இருக்குது. இன்னைக்கு அவருங்க எஸ்ரா 6:14 அந்த ரகசியத்தை பாருங்க. ஆகாயும் சகரியாவும் தீர்க்கதரிசனம் சொல்லி வந்தபடியினால் அவர்களுடைய காரியம் கைகூடி வந்தது. அவர்கள் இஸ்ரவேல் தேவனுடைய கட்டளின்படியும் கோரேஸ், தரியு, பெர்சியா, அதஷ்டா என்பவர்களுடைய கட்டளின்படியை கட்டி முடித்தார்கள். ராஜாவாகிய தரியு அரசாளுகிற 6ஆம் வருஷம் ஆதார் என்னும் மாதம் 3ஆம் தேதியிலே அந்த ஆலயம் கட்டி முடிந்தது. ஆண்டவர் இன்றைக்கு எந்த தடையா இருந்தாலும் அந்த தடையை உடைத்து உங்களுக்குன்னு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தில் ஒரு பிரேக் த்ரூ கொடுக்கும்படியா தேவன் காத்திருக்கிறார். அவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், ஆகாய 1:7 ஏதோ சில காரியம் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப், முதல் ஸ்டெப். நம்ம எல்லாருமே ரெகபோத் ஊழியமாய் அடுத்த நிலைக்கு ஆண்டரை கொண்டு போகணும். நமக்கு சில தடைகள் வரலாம். அந்த தடைகள் மாறினா நான் எப்படி என் ஆண்டரை பிரியப்படுத்த, அந்த முதல் ஸ்டெப் ஜபத்தில், அவருடைய வேதத்தில் ஆண்டரை பற்றி கொள்கிற ஒவ்வொரு விதத்தில் நான் செய்ய ஆண்டு அதை செய்ய ஆரம்பித்தனால ஆண்டரை என்ன சொல்லுவார்னா, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக சமபூமியாவாய். உங்கள் பேரை போட்டு சொல்லுங்க, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் சாலமோனுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். அப்போ என்ன ஆகும்? அந்த ஆண்டுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் கிரியை ஆரம்பிக்கும், காரியங்கள் நடக்கும். சகரியா 4:9-10 ஆண்டு சொன்ன வார்த்தையை அவங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்தார். அதேபடி நம்ம வாழ்க்கையிலையும் இந்த 40 நாட்கள் உபவாசத்தில் தேவனை நோக்கி பார்க்குற இந்த நாட்கள் நம்ம வாழ்க்கையில் நிறைவேற்றி கொடுப்பாருங்க. சகரியா 4:9-10 ஆண்டவர் சொன்னார், செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திவாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும், அதனால் சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று அறிவாய். அற்பமான ஆரம்பத்து நாளை யார் அசட்டை பண்ணினாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கல, கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். இன்னைக்கு அதே ஆண்டவர் உங்களை கொண்டு ஆரம்பித்ததை நீங்கள் எதை ஆரம்பிச்சிங்களோ, எதில் அற்புதம் நடக்கணும்னு பார்க்குறீங்களோ, எதில் மாறுதல் வரணும்னு பார்க்குறீங்களோ, ஆண்டவர் உங்கள் கரத்தை பார்த்து கொண்டே இருக்கார். நம்ம ஒவ்வொருவருடைய கரத்தை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை பார்த்த அந்த கண்கள் இன்னைக்கு நம்முடைய கண்களை பார்த்து, நம்முடைய கரங்களை பார்த்து கொண்டிருக்குது. இந்த கரத்தினால இந்த காரியத்தை செய்ய முடியலையே ஆண்டவரே, இதன் மூலம் இந்த காரியத்தை முடிக்க முடியலையே ஆண்டவரே, எதிலெல்லாம் யோசிக்கிறீங்களோ இப்பொழுது ஜப வேளையில் ஜெபிக்க போகிறோம். அப்பா இடத்துல ஒப்பு கொடுக்க போகிறீங்க. சங்கீதம் 144 வசனம் 1-2 படி, என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தயாபரரும் என் கோட்டையும் என் உயர்ந்த அடைக்கலமும் என்னை விடுவிக்கிறவன் என் கேடகமும் நம்பினவரும் என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துறவருமாக இருக்கிறார் என்கிற வார்த்தையின்படி அவர் பலப்படுத்த போகிறார். என்ன தடையாக இருந்தாலும் மேற்கொள்ளுகிற கிருபை ஆண்டு கொடுக்க போகிறார். அப்படி இருக்கிற இடங்கள் எழுந்திருந்து தேவ சமூகத்தில், ஆண்டவரே நீங்கள் தான்ப்பா அற்புதத்தை செய்யணும், நீங்கள் தான் ஆண்டவரே எங்களுக்கு அதிசயத்தை செய்யணும், பெரிய காரியங்களை செய்யும்படியாய்
உங்களை தான் நோக்கி பார்க்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பாதத்துல கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இவ்வளவு நாளா இருக்கிற தடை, ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டுறதுல ஸ்டாக்னண்டா போயிட்டாங்க. 16 வருஷம் தடை. If something is getting stagnant in our life, we have to deeply think what is causing that stagnancy. ஏன் அந்த தடையே நான் அடுத்த நிலைக்கு போக முடியாதபடி இருக்கிறது? கடந்த நாட்கள் நம்முடைய ஊழியத்தினுடைய காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். ஒரு நிலை வரை நம்ம செய்த ஊழியம் ஓகே, அடுத்த நிலைக்கு போகணும். எப்படி நம்மளை இன்வால்வ் பண்ணணும், என்ன பண்ணணும் யோசிக்கிறோம், அது காரியங்களை எடுக்கிறோம், ஜெபிக்கிறோம், பிரயாசப்படுகிறோம். பிரயாசப்படுங்க. ஆகாய் 1:7 படி நீங்கள் மலைகளின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி ஆலயத்தை கட்டுங்கள், அதிலே நான் பிரியமா இருக்கிறேன். இந்த ஜெப வேளையில ஆண்டவரே, என்னை கொண்டு நீங்க கட்ட ஆரம்பிச்ச காரியம், என்னை கொண்டு நீங்க செய்ய ஆரம்பிச்ச காரியம் எங்கேயோ ஏனோ தடையா இருக்குது. எனக்கு தெரியல ஆண்டவரே தடையிலேருந்து எப்படி வர்றதுன்னு. ஆனா இன்றைக்கு உங்க வார்த்தையின்படி பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, ஆவியினால் ஆகும் என்று விசுவாசிக்கிற ஆண்டவர், ஆவியினால் ஆகும் என்று விசுவாசிக்கிற ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியினால் எல்லாம் ஆகும், கர்த்தருடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். சொல்லுங்க, கர்த்தருடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். என் ஆண்டவர் அந்த பர்வதத்தை பார்த்து பேச போறார். நம்ம அந்த பர்வதத்தை பார்த்து பேசுறதுக்கு முன்பாக ஆண்டவர் அந்த பர்வதத்தை பார்த்து பேசணும். ஆண்டவரே, நீங்க எனக்காய் காரியங்களை செய்யணும். எனக்கு முன்பாக இருக்கிற அந்த பர்வதம் மாறன் ஆண்டவரே, எனக்கு முன்பாக இருக்கிற தடைகள் மாறன் ஆண்டவரே, அதை மாற்றுகிற வல்லமை உம்மிடத்தில் உண்டு ஆண்டவரே. அப்பா இடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே தடைகளை மாற்றுகிற வல்லமை உம்மிடத்தில் உண்டு. கர்த்தருடைய ஆவியினால் எல்லாம் ஆகும், கர்த்தருடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். All things are possible with God's spirit. All things are possible with God's spirit. ஆண்டவரே, இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிற இன்றைக்கு கொடுத்திருக்கிற சகரியா 4:6 படியோ ஆண்டவரே, எந்தெந்த வசனங்கள் என்னோடு பேசுகிறீரோ, I am going to implement that word in my life. எந்த இடத்துல கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கணுமோ, நீங்க எதிர்பார்க்கிற என்ன பிரேக் த்ரூவா இருக்கட்டுங்களே, மெடிக்கல் கிரவுண்ட்ஸ்ல ஒரு பிரேக் த்ரூ கடந்து வரணும், ஃபைனான்ஸ்ல ஒரு பிரேக் த்ரூ கடந்து வரணும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு பிரேக் த்ரூ கடந்து வரணும், நீங்க எதிர்பார்க்கிற எந்த இடத்துல ஒரு பிரேக் த்ரூ கடந்து வரணும், அதை கொடுக்க தேவன் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். அதை கொடுக்க தேவன் வல்லமை உள்ளவரா இருக்கார். நம்ம செய்ய வேண்டிய ஒரே காரியம் ஆகாய் 1:7 படி, நான் எந்த இடத்துல நான் காரியத்தை செய்யணும், எந்த இடத்துல நான் தேவனுக்கு பிரியமா இருக்கணும், ஆண்டவரே என்ன காரியத்தை இன்னும் செய்யணும் ஆண்டவரே ஒப்பு கொடுங்க. ஆண்டு என்ன எதிர்பார்ப்பார்னா, அவரோடு பேச வேண்டிய நேரம், அவருக்கென்று செய்ய வேண்டிய தியாகம், அவருக்கென்று செய்ய வேண்டிய ஏதோ உங்களால முடிந்த ஒரு உடன்படிக்கை. நம்முடைய உடன்படிக்கை, நம்முடைய தியாகம், நம்முடைய அர்ப்பணிப்பு, நம்முடைய வேத வாசிப்பு, வேதத்தை பற்றி கொள்ளுது, இதெல்லாம் தாங்க ஒரு அற்புதத்தை நமக்கு கொண்டு வரும், ஒரு அற்புதத்தை கொண்டு வரும். என் ஆவியினாலே ஆகும், என் ஆவியினாலே ஆகும். அதை செய்ய என் ஆண்டவர் வல்லமையுள்ளவர், அதை செய்ய ஆண்டவர் வல்லமையுள்ளவர். அந்த தேவ வல்லமை பெரிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில செய்யும். நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிற ஆண்டவரே. நீங்க செய்திருக்கிற நன்மை, எங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபை பெரிது ஆண்டவரே. ஆலயத்தை கட்டுகிறதுல ஆவியானவர் எப்படி செயல்பட்டீரோ, உங்க திட்ட நிறைவேறும்படியா எப்படி செயல்பட்டீரோ, என்னுடைய வாழ்க்கையிலையோ இந்த மாதத்துல, இந்த வருடத்துல பர்வதங்கள் சுக்குநூறாய் போகும்படியா நீங்க செயல்படுவதற்காய் ஸ்தோத்திரம். பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, உம்முடைய ஆவியினால் ஆகும் ஆண்டவரே, உம்முடைய ஆவியினால் ஆகும் ஆண்டவரே. ஏசப்பா, எங்கள் ஒவ்வொருவருக்காக நீங்க பேசணும் ஆண்டவரே, நீங்க பேசணும். உங்க வார்த்தை கடந்து வரணும். பெரிய பர்வதமே, செருபாபேலுக்கு முன்பாக நீ பூமி ஆவா என்று சொன்னபடி ஆண்டு நம்ம ஒவ்வொருவருக்காக ஆவியானவர் வைராக்கியம் எடுக்கும்படியா, ஆவியானவர் வைராக்கியம் எடுக்கும்படியா, ஆவியானவர் அப்படி வைராக்கியம் எடுக்க வைத்துட்டோம்னா அவர் சொல்லுவாரு, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் சாலமோனுக்கு முன்பாக சமபூமி ஆவாய், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் ரெகபோத்துக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். சொல்லுங்க, உங்க பேரை வச்சு சொல்லுங்க, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் ரெகபோத்துக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். என்ன தடையா இருந்தால், என்ன காரியங்களா இருந்தால், I'm going to take the word. தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள போற, எனக்கென்று ஆண்டவர் பேசுகிற வார்த்தை, அது என் வாழ்க்கையில் அபியாசப்படுத்த போற. I'm going to receive the word. I'm going to implement in my life. I'm going to change all the hurdles,
all the challenges into a stepping stone. தடைக்கற்களாய் இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் படிக்கற்களாய் மாற்றும்படியா தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொள்ள போற, அந்த வார்த்தை பெற்ற உடனே, ஆண்டுடைய வசனத்தை பெற்ற உடனேயே அதை உட்கொண்டேன்னு சொல்லுகிற வசனம் இருக்கிறபடி, வசனத்தை உட்கொள்ளுகிற அந்த கிருபை, அந்த ரகசியம் உங்களுக்குள்ள செயல்பட ஆரம்பித்து விட்டால், தேவனுடைய வசனத்தை, வாக்கு தத்தத்தை உட்கொள்ளுகிற அந்த கிருபை உங்களுக்குள்ள ஆரம்பித்து விட்டால், சரீரத்தில் பிரேக் த்ரூ இருக்கும், லைஃப்ல பிரேக் த்ரூ இருக்கும், ஃபைனான்ஸ் காரியத்தில் பிரேக் த்ரூ இருக்கும். இந்த மாதத்தின் முதல் மாதத்துல தேவனுடைய வல்லமையினால பெரிய பர்வதங்கள் அதிர்கிற அந்த கிருபையை, அந்த வல்லமை ஆண்டவர் நமக்குள்ள வைத்திருக்கார். சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க எங்களை பலப்படுத்துகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம், அந்த வல்லமை எங்களை நிரப்புகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அப்பா ரா லா கா பா கா ரா லா மா பா ரி கா பா ரோ ஹா ரா லா ரா பா. அந்த வல்லமை, அந்த வல்லமை, அந்த வல்லமை எங்களை நிரப்பி 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 ஆளுகை செய்து எல்லாவற்றிலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். வல்லமையுள்ள தேவக்கரம் எங்களை ஆளுகை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். வல்லமையின் ஆவியானவர் என்னை பலப்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம். ரி பா கா ரோ லா ரா ஷா ரா பா. சொல்லுங்க, என்னோட கூட சொல்லுங்க. பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, உம்முடைய ஆவியினால் ஆகும், உங்க ஆவியினால் ஆகும். கர்த்தருடைய ஆவியினால எனக்கு எல்லாம் நடக்கும். கர்த்தருடைய ஆவியினால என் குடும்பத்தில் நடக்க வேண்டிய அற்புதங்கள் நடக்கும். கர்த்தருடைய ஆவியினால எங்கள் சபையில் நடக்க வேண்டிய மாறுதல் நடக்கும். கர்த்தருடைய ஆவியினால பாஸ்ல, பிஆர்ல, சிட்டிசன்ஷிப்ல வர வேண்டிய அப்ரூவல் இந்த மாதத்துல வரும். கர்த்தருடைய அற்புதத்தினால திறக்கப்பட வேண்டிய கர்ப்பங்கள் இந்த மாதத்துல திறக்கப்படும். கர்த்தருடைய ஆவியினால வேலையில மாற்றங்கள் கடந்து வரும். கர்த்தருடைய ஆவியினால கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து புதிய வேலைக்காய் இருக்கிற வாசல்கள் திறக்கப்பட போறதுக்காய் ஸ்தோத்திரம். கடன்கள் அடைக்கப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால பிள்ளைகளுடைய வரன்கள், அற்புதங்கள், அதிசயங்கள் நடப்பதற்காய் நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல கரங்களை தட்டி ஆவியினால் ஆகும் எங்கள் விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள், எங்கள் காரியங்கள் எல்லாம் உம்முடைய ஆவியினால் ஆகும் ஆண்டவரே, உம்முடைய ஆவியினால் ஆகும் ஆண்டவரே. பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால் ஆகும். கர்த்தருடைய ஆவியினால் ஆகும். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்வார். வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க, அதை அபியாசப்படுத்தும்படியாய் பிரயாசப்படுங்க. மற்ற காரியங்கள் ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொள்ளுவார். கர்த்தாவே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். விடுதலையின் வல்லமைகள் மத்தியில் ஊற்றப்பட்ட கிருபைக்காய் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, ஒவ்வொரு இருதயத்திலோ வசனத்தை பெற்றவுடனே அதை உட்கொள்ளுகிற அந்த அபிஷேக வல்லமை ரிபா கரி போரோ ஷஹா பரா பஹரா லகமா கரபா ரிஷா போஹோரோ லோமோரோலபோ. ரகபோத்தின் மேல இதை கேட்கிற ஒவ்வொரு மேலேயோ, எந்த இடத்துல இருந்து கேட்டுக்கொண்டால் ஒவ்வொருவருக்குள்ளேயோ இந்த வல்லமை கடந்து வரும்படியா ஜெபிக்கிற, இந்த கிருபை கடந்து வரும்படியா ஜெபிக்கிற, வசனத்தை பெற்றவுடனேயே அதை உட்கொள்ளுகிற கிருபையை கொடுங்க. இந்த வசனத்தின் வெளிச்சம் குடும்பங்கள்ல அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வதாக கர்த்தர் மகிமைப்படுவீராக. உங்க கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் எங்களோட லைவ்ல கலந்து கொண்ட அன்பான தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.